ஓகே இப்போ நம்ம ஒரு ஸ்பைடர் மேனே யாரை காப்பாத்துக்கிட்டேப்பா அம்மா எதுல இப்படி கோமாளிக்கான் மாதிரி பண்ணிக்கிற அப்படின்னு தானே கேட்பீங்க. ஸ்பைடர் மேன்னா ரொம்ப பயமுக்கு நம்ம பப்ளு எனக்கு. அதனால அவனை போய் பிராங்க் பண்ண போறோம். இருங்க, அவன் எங்க இருக்கிறான்னு போய் பார்க்கலாம். எங்கடா ரூம்லயும் காணும் ஹால்லையும் காணும், எங்க போயிருப்பான்? சரி இன்னொரு ரூம்ல போய் பார்க்கலாம். ஹாய் பப்ளு, எங்க இருக்கிற? ஸ்பைடர் மேன் வந்திருக்கிறேன். எங்கடா ஆளவே காணும் நம்ம பப்ளு தம்பியா? டே பப்ளுவாயா, டேய் எங்கடா? ஐயோ மம்மியா, எங்க மம்மி பப்ளுவாயா ஆளைய காணும் வீட்டுக்குள்ள? அன்னைக்கு சும்மா விட்ட சடங்கி பூச்சி இன்னைக்கு இவ்வளவு பெருசு வாழ்ந்து போய் கிடக்குது. இன்னைக்கு போட்டு நசிக்கிற வேண்டியதான். எங்க போறான்? இன்னைக்கு போட்டு கும்மர் பாரு, என்ன ஆகும் பாரு. அட மண்டல் பூச்சியம்மா, ஏமா இடைய பார்க்க என்ன சடந்தி பூச்சி மாதிரி ஆகுது. நான் ஸ்பைடர் மேன் வேஷம் போட்டிருக்கேம்மா, நான் உன் பையமா. சரி எங்க நம்ம பப்ளுவாயா ஆளை காணும்? அடே மொட்டை மண்டியா, அவன் டிவில ஸ்குவிட் கேம் பார்த்துட்டு நானும் விளையாட போறேன்ட்டு ஓடி போயிட்டான்டா. எங்க போனானே தெரியல. அவன் போய் கொஞ்சம் வீட்டுக்கு கொண்டு வா. ஏமா உனக்கு என்னமா அறிவு போட்டு மெண்டல் கிண்டல் ஆயிட்டியாமா? ஏமா அதுக்குள்ள போனா உயிரோட வெளியே வர முடியாதுமா. ஐயோ என்ன பண்றது? இன்னைக்கு என் தம்பி எப்படி காப்பாத்தி ஆகணும் மக்களே. ஸோ கைஸ் இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியன் பைக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்குவிட் கேம் நடத்திட்டு இருக்காங்க மக்களே, சீசன் 2. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கேம்ல வந்து பாத்தீங்கன்னா என் தம்பியும் போய் உள்ள மாட்டிக்கிட்டான் மக்களே. அவன் ஒரு மெண்டல் கிறுக்கு பைபிளியா இருப்பான் போலியே. ஓகே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பைக்ஸ்ல ஸ்குவிட் கேம் நம்ம போய் தடுக்க போறோம். என் தம்பி அங்கிருந்து காப்பாற்ற போறோம் மக்களே. ஓகே ரைட்டு. இப்போ நேரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் பைக்ஸ்ல எங்க ஸ்குவிட் கேம் நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. அது ஏதோ ஒரு மூலையில் நடந்துட்டு இருக்கு. பட் அது எப்படி நடக்குது, எங்க நடக்குது அப்படின்றத இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாச்சும் உட்காந்து இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல உட்காந்துருந்தா எவனாச்சும் ஒருத்தர் நம்மளுக்கு கார்டு கொடுப்பான் மக்களே. அந்த கார்டில் ஃபோன் நம்பர் இருக்கும். அது அப்படியே ஃபோன் பண்ணி நம்மள வந்து ஸ்குவிட் கேம் அழகா தூக்கிட்டு போயிருவாங்க. இப்போ நம்ம அதுக்கு தான் வந்து எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்க்குக்கு போயிட்டு இருக்கோம், நம்ம இந்தியன் பைக்ஸோட பார்க்கு. ஸோ இங்க போய் நம்ம சும்மா உட்காந்துருந்தாலே போதும், எவனோ ஒரு கிறுக்கு பையபுல வருவானுங்க. ஸோ அவனுக்கு வந்து நம்மள வந்து ஸ்குவிட் கேமுக்கு விளையாட வரியா அப்படின்னு கேட்பானுங்க. அப்படியே நைஸா நம்ம அவனை கரெக்ட் பண்ணி எங்க விளையாடுறீங்க அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். ஓகே, இப்போ வாங்க நம்ம இந்த பார்க்கில் போய் கொஞ்ச நேரம் உட்காரலாம். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் டாஸ்க் நம்மளுக்கு. ஸோ இந்த வீடியோ பாருங்க, ஒருத்தர் லைக் போடுங்க. இந்த வீடியோ சூப்பராக இருக்கும், ஃபுல்லாக பாருங்க. ஓகே, இப்போ வந்து உட்காந்துருக்கலாம். யாராச்சும் ஒருத்தர் வராம பாருங்க, டம்மிக்கு பீஸ். சார் உங்களுக்கு ஸ்குவிட் கேம் விளையாடுறதுக்கு ஆசையா சார்? ஆமா சார், எனக்கு ரொம்ப ஆசை சார். எனக்கு அப்படியே ஒன்று கூட்டு போயிருங்க சார். இந்த பிராங்கி என்ன கண்டுபிடிச்சிட்டா? உடனே எல்லா போலீஸ்காரை எடுத்துட்டு இங்க வாங்கடா, பார்த்து வாங்கடா. டேய் பிராங்க்லின், இதுக்கு மேல எங்கள்ட்ட நீ எங்க தப்பிக்க முடியாது. பிராங்க்லின், இப்ப போலீஸ் வந்தாங்க, நீ நாளைக்கு வா, நான் கால் பண்றேன் உனக்கு. ஆனா நாசமா போன போலீஸ்காரனுங்களே, இவ்வளவு நாள் வெளியே தான்டா சுத்திட்டு இருந்தேன். அப்ப பிடிக்காம இப்ப வந்து பிடிக்கிறீங்களேடா. ஏன்டா உங்களுக்கு ஒரு டைம் இல்லையாடா என்னை பிடிக்கிறதுக்கு? நான் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கிறேன், டென்ஷன்ல இருக்கிறேன். இவனுங்க வேற ஒருத்தவனுங்க வந்து டென்ஷன் பண்றானுங்க. ஐயோ இவனுங்க வேற நிக்கிறானுங்களே. எஸ்கேப் வரட்டாமே. ஓகே கைஸ், இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தான். இன்னும் போனே பண்ணல, ஆளு காணுமே. இருங்க, ஏதோ ஃபோன் ரிங் ஆகும் மாதிரியே இருக்குது. யார் அது? அவனே தான் மக்களே, அவனே தான். ஓகே மக்களே, இப்போ அந்த டகரப்பா மண்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக்ஸோட பெரிய பில்டிங் மேலே இருக்கான். இப்போ நான் அங்கேயே எப்படி பறந்து போகிறது? நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட்டும் இல்லை, ஒரு ஹெலிகாப்டரும் இல்லையா. நம்மளே ஒரு ஓட்டக்கார தான் வச்சிருக்கோம். அது வச்சு எப்படி அந்த பில்டிங் மேலே பறக்கிறது? எனக்கு ஒரு ஐடியா இருக்கு மக்களே. நம்ம வீட்டு பின்னாடி நிறைய குதிரை வளர்த்துட்டு இருக்கேன். இந்த குதிரையை வச்சு நீ நான் பறக்க போகிறோம் மக்களே. என்னது குதிரை பறக்குமா? குதிரை எப்படா பறக்கும் அப்படின்னு தானே கேட்பீங்க. இப்போ இந்தியன் பைக்ஸில் குதிரையை பறக்க வைக்கிறேன் பாருங்க. நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி இந்தியன் பைக்ஸில் போய் குதிரையை போய் பறக்க வரீங்க. இது கன்ஃபார்மாக ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருங்க நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரலி வித்து காமிக்க போகிறேன். ஸோ இப்போ பாருங்க, இப்போ நான் பண்ணுற மாதிரி நீங்களும் போய் இந்தியன் பைக்ஸில் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஎஸ் டூல்ஸில் போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா M1 அப்படின்ட்டு போடுக்கோங்க. ஓகேங்களா, போட்டாச்சா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேராக குதிரை மேலே ஏறிடுங்க. ஓகே குடுக்குன்னு போயிட்டு குதிரை மேலே ஏறிடலாம். ஓகே, இப்போ குதிரை மேலே ஏறியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேராக குதிரையை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே விட்றீங்கன்னா அந்த M1 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்துச்சுல, அந்த ப்ராப்பர்ட்டி நேராக இப்படி விட்டுட்டு இப்படி வெளியே வந்துருங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குதிரையை விட்டு அப்படி டபுள் கடின்னு கீழே இறங்கிடணும். ஓகே, கீழே இறங்கிட்டீங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், திருப்பி பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுத்துக்கோங்க. ஃபோன் எடுத்துக்கிட்டு ஆர்ஜிஎஸ் டூலுக்குள்ளே போங்க. ஆர்ஜிஎஸ் டூலில் போயிட்டு என்ன பண்ணணும், மோட் ஆன் அப்படின்ட்டு போட்டுக்கோங்க கரெக்டாக ஸ்பெல்லிங்கோட. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்குனீங்கன்னா தூக்கும். அப்புறமேட்டு ரொட்டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அப்படியே ரொட்டேட் பண்ணணும். கரெக்டாக இப்போ நான் எப்படி ரொட்டேட் பண்ணுறனோ அதே மாதிரியே ரொட்டேட் பண்ணி அதே ஆங்கிளில் வந்து விட்டுறணும். இருங்க நான் சொல்கிறேன் கரெக்டாக தான். அதே மாதிரி அப்படியே ரொட்டேட் பண்ணிவிட்டு கரெக்டாக இப்படி ஃப்ளாட் ஆன பண்ணி
விட்டுருங்க ஓகேங்களா, அப்படியே விட்டுருங்க ஓகேங்களா. ஸோ திருப்பி ஃபோன் எடுத்து ஆட்ஜஸ்ட் டூல் போயிட்டு மோட் ஆஃப் அப்படின்ட்டு போட்டிங்கன்னா அப்படியே டொபக்கடின்னு மறைஞ்சிரும் அது ஓகேங்களா. இப்போ பாருங்க குதிரை பறக்கும். எப்படா நாங்கள் இவ்வளோ நேரம் கேட்டோம், பட் இப்போ பறக்கலன்னா அவனை போட்டு கும்முன்னு குத்தி விடுவேன் அப்படின்னுவீங்க. இப்போ பாருங்க எப்படி பறக்க போகுதுன்னு மட்டும். இப்போ என்ன பண்ணா ஸ்லோமோ பட்டன் இருக்குல்ல, அதை வந்து கரெக்டாக இப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா குதிரை மேலே ஏறி போயிரும் மக்களே. அப்புறம் கரெக்டாக நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன் இப்படி நவுத்தினீங்கன்னா குதிரை அப்படியே பறந்துக்கிட்டே ஓடும். என்னடா டேய் சூப்பராக இருக்க அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் மக்களே, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு போயிட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் கேமில் ஒர்க் ஆகும். இப்போ நான் நேரம் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி நான் பறந்து மேலே அந்த டகட்டப்பா மண்டியா இருக்கிற இடத்துக்கு போயிட்டேன் மக்களே. ஓகே, டகட்டப்பா மண்டியா எப்படி ஒன்று கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டேன். இப்போ எனக்கு இப்போ அந்த ஸ்குவிட் கேம் போகிறதுக்கு நம்பர் கொடுத்துரு ஓகேவா. ஓகே, நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் ஓகே. ஐயோ போலீஸ்காரனுக்கு திருப்பி வந்துட்டானுங்க மக்களே, நம்மள மாப்பம் பிடிச்சிட்டு. அட நாசமா போனோம் இல்லை, நீங்கள் நீ எங்கே போனாலும் சும்மா விட மாட்டீங்களாடா. ஐயோ நம்பர் வேறு வாங்கவே இல்லையா உன்ட்ட இருந்து. ஐயோ என்ன பண்ணுறது. ஐயோ குப்புசாமி எப்படி லேண்ட் ஆயிரு அப்பாடா. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உசுரோட வெளியே வந்துட்டேன் அங்கேருந்து. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவிட் கேம் போகிறதுக்கு நம்பரே வாங்கலையே. இருங்க கண்டிப்பாக இன்னொரு ஃபோன் அடிப்பான். ஆஹா அவனே தான் அடிக்கிறான் தகட்டப்பா மண்டியா. ஓகே இந்த வாட்டி எங்கே வர சொல்கிறோன்னு தெரியலையே, எங்கப்பா வரணும். ஓகே போலீஸ் இது ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர சொல்கிறான் மக்களே. இந்த வாட்டி கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, அந்த நம்பர் ஸ்குவிட் கேம் போகிறதுக்கு நம்பர் வாங்கி ஆகணும் மக்களே. ஓகே இப்போ நேராக கார் எடுத்துகிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தடா புட்டான்னு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறோம். அங்கேருந்து அவன்கிட்ட வந்து நம்பரை வாங்குகிறோம், ஸ்குவிட் கேமுக்கு உள்ளே போய் நுழையிறோம், நம்ம தம்பியாக காப்பாற்றுறோம். ஏன்னா நைட் டைம் கண்டிப்பாக போலீஸ்காரனுங்க வர மாட்டானுங்க மக்களே, எல்லாம் தூங்கிடுவானுங்க. ஸோ அதனால் நம்ம இந்த டைம் யூஸ் பண்ணி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த டகரப்பா மண்டியிலேருந்து ஸ்குவிட் கேமுக்கு போகிறதுக்கு அட்ரஸ் வாங்கிட வேண்டி தான். ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்க கார் எடுத்து சொயின்னு போயிட்டுருக்குறோம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் தூரத்தில் இன்னும் ரீச் ஆக போகிறோம், ரயில்வே ஸ்டேஷனில் வந்துட்டோம். ஓகே ஸோ அந்த தகட்டப்பா மண்டியை மீட் பண்ணி பேச ஆரம்பிச்சிருதான். ஹலோ சார் எங்கே சார் இருக்கீங்க? தாங்க பாருங்க. சார் என்ன சொல்கிறது. ஓகே நீங்கள் இவ்வளோ சாரி இவ்வளோ பேர் டிலே ஆனதுக்கு. ஐயோ என்ன ட்ரெயின் மோதிருச்சு அவனை. டேய் தகட்ட போக மாட்டியா டேய். அடே டேய் அடே இருக்கேடா டே உயிரோட இருக்கியாடா டேய் அடே ஒன்னிடா. ஐயோ என்னடா நம்மளுக்கு சோதனை மேலே சோதனை வந்துக்கிட்டே இருக்குது. ஐயோ ட்ரெயின் வேறு மூவ் ஆக மாட்டேங்குதே, இன்ஜின் பொட்டி வேறு லாக்கில் இருக்குது. ட்ரெயின் எடுக்கலான்னு பார்த்தாலும் ட்ரெயின் எடுக்க முடியலையே. ஐயோ இப்போ இந்த ட்ரெயின் எப்படி நவுத்துறதுன்னு தெரியலையே. இதுக்கு அடிட்டு தான் மக்களே அவன் செத்து போய் கிடக்குறான். கண்டிப்பாக அவன் பாக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸ் இருக்கும், அது நம்ம எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகலாம். பட் இந்த ட்ரெயின் நவுத்துனா தான் பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸை நம்ம எடுக்க முடியும் ஸ்குவிட் கேம் போகிறதுக்கு. எப்படி ட்ரெயினை நவுத்துறது? எனக்கு ஒரு ஐடியா வந்துருக்கு மக்களே. ஸோ இந்த ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரெயினே வந்து ட்ராக்லேருந்து வெளியே வந்து பார்த்தீங்கன்னா உடச்சி எடுக்க போகிறோம். எப்பட்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ரிக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேமில் போய் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ ஓகே இந்த ட்ரிக் எப்படி பண்ணுன்றதை காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1212 அப்படின்ற சீட் கோடை போட்டுக்கோங்க. என்னது 1212 ஓகேங்களா. ஸோ சீட் கோட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரக் வரும். ஸோ சூப்பரான ட்ரக் வரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஃபோன் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு ஆர்ஜிஎஸ் டூல்ஸில் போயிட்டு M1 அப்படின்ட்டு போடுங்க. ஸோ முன்ன பார்த்தல ஒரு ட்ரிக் அதே மாதிரி தான் இது இருக்கும். ஸோ ஈஸியாக இருக்கும். நான் பண்ணுற மாதிரியே கரெக்டாக பண்ணுங்கள், ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா இந்த ட்ரிக்கில் என்ன பண்ணலாம்னா இந்த ட்ரெயினே ட்ராக்லேருந்து வெளியே எடுத்து டம்மான்னு வெடி வைக்கலாம் எப்படின்னு சொல்கிறேன். ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1212 போட்டு இந்த சீட் கோட் போட்டோம். நெக்ஸ்ட்டு M1 அப்படின்னு போட்டு ஆர்ஜிஸ்ட் இந்த ப்ராப்பர்ட்டி ஒன்று எடுத்து வச்சுட்டோம். இப்போ கரெக்டாக என்ன பண்ணால் அந்த குதிரையை பண்ணோம்ல அதே மாதிரி போயிட்டு இந்த ட்ரக்கையும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா அந்த ப்ராப்பர்ட்டி நடுவில் போயிட்டு இப்படி டபக்கடின்னு நிறுத்திடணும் கரெக்டாக. எங்கே ஐயோ இருங்க கரெக்டாக நிறுத்தலை, நான் அப்படியே கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி இப்படின்னு கரெக்டாக நிறுத்திடுங்க அப்படி ஓகேங்களா. இந்த மாதிரி சொன்ன நிறுத்திட்டு உடனே நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குடுன்னு எங்கே ஓடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஓடுங்க, ட்ரெயினுக்கு ஓடுங்க. ஓகே வாங்க டக்குன்னு ட்ரெயினில் போய் ஏறிடலாம். ஸோ ட்ரெயினில் போயிட்டு ஏறிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினே இப்போ வந்து ட்ராக்லேருந்து பறக்க வைக்க போகிறோம் மக்களே. ஓகே ஸோ வாங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம், ட்ரெயின் மேலே ஏற போகிறோம். ஸோ ட்ரெயினில் ஏறி உட்காந்துருங்க. உட்காந்த வாட்டி ஒரு பட்டன் மெயினாக அமுக்கணும். அந்த பட்டன் நமக்குனா தான் அந்த ட்ரிக்கே யூஸ் ஆகும். என்ன பட்டன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே 3 பட்டன் தெரியுதுல்ல, அதில் ஸ்லோமோ பட்டன் நமக்குங்க. என்னடா இது டேய் என்னடா நடக்குது, வாட் இஸ் திஸ், வாட் கோயிங் ஆன் ஹியர் அப்படின்ட்டு எனக்கே அதிர்ச்சி ஆச்சு மக்களே. கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க. ஆஹா நம்ம யூஸ் பண்ண ட்ரிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் அடியில் வந்து அந்த அட்ரஸ் எப்படியோன்னு எடுத்துட்டோம் மக்களே. இப்போ அந்த அட்ரஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வர வச்சிடலாம். ஸோ இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபோன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஸ்குவிட் கேம்லேருந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் அனுப்பி விடுவாங்க. அந்த காரில் ஏறி உட்காந்தா போதும், நேராக வந்து கேமில் இறக்கி விட்டுருவாங்க மக்களே. உனக்கு நாளைக்கு 12 மணிக்கு ஒரு கார் வரும், அதில் ஏறி உட்காந்து ஸ்குவிட் கேம் கோ. வெல்கம் டு ஸ்குவிட் கேம் சீசன் 2. ஓகே கைஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதியானம் 12 மணி ஆயிடுச்சு. இப்போ கார் வரும்னு சொல்லியிருந்தானுங்க. இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ போலீஸ்காரங்க திருப்பி நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா சீண்டிகிட்டே இருக்கிறானுங்க மக்களே. இதுக்கு மேலே நம்ம பயந்து ஓடவே கூடாது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் இறங்கிட வேண்டியதுதான். டேய் உங்களுக்கு எத்தனை நாள் நான் சும்மா ஓடுறது, இப்போ பாரு என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு. ஓகே மக்களே இப்போ வந்து ஆக்ஷனில் இறங்க போகிறேன். ஏன்னா இவ்வளோ நாள் பயந்து ஓடினது போதும். இப்போ வாங்க நம்மள்ட்ட ராக்கெட் லான்ச்சர் இருக்குது, போட்டு இருக்கிற இந்த ஊரில் இருக்கிற அத்தனை போலீஸ்காரையும் கொளுத்தி விட்ற பாருங்க, போட்டு வேற மாதிரி. வாவ்
ஐயோ என்ன சீனா இருக்குதே. ஏன்டா டேய் இவன் யார் நடுவில் உக்காந்துட்டு சாவுடா எங்கடா குறி வேறு மிஸ் ஆகுதே. ஐயோ இதுவும் மிஸ் ஆச்சே. என்னது டே அவனை முட்டி விடாதடா. ஆடா நாச்சமா போடுவீங்களே, நீங்களே முட்டி சாவுறீங்களேடா. ஓகே ரைட்டு பக்கலே நல்லா தான் போச்சு. அவனுங்களே பார்த்தீங்கன்னா வறந்த ஸ்பீடில் புட்டி ஒருத்தனை முட்டி செத்து போயிடுறானுங்க. இப்போ நம்ம நேராக வாங்க இன்னொரு 2-3 போலீஸ்கார் தான் இருக்கும், போட்டு சுட்டு தள்ளி பீஸ் ஆக்கிடலாம். ஐயோ இது என்னது என் மூஞ்சி நோக்கி வருது. யப்பா ஸ்டாப் எஸ்டிஓபி ஸ்டாப். ஐயோ ஜஸ்ட் மிஸ்டு பக்கலே இல்லாரம் என் தலை பேத்துட்டு போயிருக்கும். ஸோ ஃபைனலாக எல்லாம் போலீஸ்காரையும் முடிச்சு இந்த ஊரில் இருக்கிற அத்தனை போலீஸையும் முடிச்சு கட்டிட்ட மக்களே. பாஸ் எல்லாமே நல்லா தான் பாஸ் போயிட்டு இருக்கு. இந்தியன் பைக்ஸ்ல எந்த போலீஸ் எதுவுமே இல்லை பாஸ். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிராங்க்லின் காரில் ஏற்றி பிக்கப் பண்ணி வந்துடும் பாஸ். நான் எதாக இருந்தாலும் உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுறேன் பாஸ். ஓகே பாஸ், தேங்க்யூ பாஸ், தேங்க்யூ. ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிராங்க்லின் வீட்டுக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இதுதான் பிராங்க்லின் வீடுன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ராங்க்லின் ஓகே அவன் அங்கே தான் நின்றுருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ நம்ம ஃப்ராங்க்லினை பிக்கப் பண்ணிட்டு நேரம் நம்ம ஸ்டுடியோவுக்கு கொண்டு போயிருந்தான். ஃப்ராங்க்லின் டக்குன்னு உனக்கு 3 செகண்ட்ஸ் தான் டைம் தருவேன். உடனே வந்து ஏறி உட்காந்துக்கோ, உன்னோட ஐடி பாஸ்வேர்ட் சொல்லிட்டு. ஐயா நான் தான் ஐயா பிராங்க்லின். என்னோட ஐடி என்னன்னு தெரியல ஐயா மறந்து போச்சு. அங்கே வந்து சொல்லுங்கள் நான் பற்றிக்கிறேன். ஓகே வண்டி எடுங்க. இந்த ஊரை விட்டு போனாலே போதும் ஃபஸ்ட்டு. அப்பாடா ஓகே மக்களே எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா தொப்பி போட்ட மாட்டேன் ஏமாற்றி வண்டிக்குள்ளே ஏறியாச்சு மக்களே. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புகை போட்டு நம்மளை மயக்கம் அடைய வச்சுருவானுங்க. அதுக்கு மேலே நம்ம எங்கே போகிறோம் நம்மளுக்கே தெரியாது மக்களே. ஓகே ரைட்டு இந்த ஆம்னி கார் போயிட்டே இருக்குது சல்லுன்னு. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் புகை போட்டுருவானுங்களே. ஆஹா புகை போடுற மாதிரியா இருக்குது. வெல்கம் ஆல் டு சீசன் 2 ஸ்குவாட் கேம். நீங்க கிட்டத்தட்ட 500 பேர் இந்த கேம்ல இருக்கீங்க. சோ இதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிக்கிறவங்களுக்கு 10,000 கோடி பிரைஸ். ஏண்டா டேய் 500 பேர்ல ஒருத்தன் பிரைஸ் அடிக்கிறதுக்கு நாங்களே இதுக்கு வந்து சாவணும். ஏப்பா இங்கப்பா இந்த சமோசா எங்கப்பா எப்பப்பா சமோசா கிடைக்கும்? அட பாவி இந்த கேம்ல மோட்டோ பத்துலும் இருக்கானுங்களா? அடாடாடா நம்ம சின்சான் எங்க போயிட்டான்? அடே நாசமா போனவனே இங்கதாங்கறியாடா. ஏன்டா இப்படி பண்ண? நாசமா போனவனே இந்த கேமுக்கு வந்துட்டா உயிரோட வீட்டுக்கு போக முடியாதுடா. பேசுனதெல்லாம் போதும். உடனே வேன் வெளியே இருக்கு. எல்லாரும் வந்து ஏறுங்க. கமான் ஒருத்தர் இருக்கீங்களா? எல்லாருமே கரெக்டா இருக்கீங்களா? ஓகே गाइस எல்லாரும் கரெக்ட்டா வேன் எடுத்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஓகே யாரும் வந்து பாத்தீங்கன்னா மிஸ் ஆக கூடாது. கரெக்ட்டா எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கேம் விளையாட போறோம். சோ ஃபர்ஸ்ட் கேமோட பேரு என்னன்றத ஃபர்ஸ்ட் கேம் விளையாடக்குள்ள உங்களுக்கு தெரியும். சோ அது வரைக்கும் கம்முனு கார்ல உட்காந்துவாங்க. யாரு எந்த விதமான சத்தமும் போடாம கம்முனு ஜுப்பின்னு வாங்க. ஓகே गाइस கமான் கார் எடுத்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கமான் गाइस ஃபர்ஸ்ட் கேமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கேம் ஓகே, அதாவது ரெட் லைட் கிரீன் லைட். இந்த கேம் என்ன தெரியுமா, நம்ம சின்ன வயசுல எஸ்டிஓபி ஸ்டாப் விளையாடுவோம்ல அந்த கேம் மக்களே. எனக்கு இந்த கேம் விளையாண்டு ரொம்ப பழகம் இருக்குது. ஐயோ இந்த கேம்ல தெரியாதனமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப்னு சொன்ன வாட்டி அசைஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் நம்ம ஜோலியே முடிஞ்சிடும். என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஓகே மக்களே இன்னும் கொஞ்ச நேரத்துல கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேம் ஸ்டார்ட் ஆயிருன்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. 3 2 1 ஐயோ துப்புல ஐயோ முடிச்சு விட்டாளுங்களே. ஐயோ சமாசா போச்சே. ஐயோ சின்சானே இன்னும் நீ நானும் தாண்டா மிச்சம் இருக்கிறோம். எப்படியான ஓடி ரெட் லைனை கிராஸ் பண்ணிடுறா. ஐயோ ஸ்டாப் சொல்லிடுச்சே. ஐயோ 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 நம்ம ஒரு அசைஞ்சிட்டோமே தெரியாம முடிஞ்சிட்டோம்டா.